ஆக்சுவலா ஜெம்ஸ்டோனுக்கும் பாதகாதிபதி, மாரகாதிபதி, எதிரணி, நட்பு அணி இதெல்லாம் வந்துட்டு கணக்கே கிடையாது மேடம். ஜெம்ஸ்டோன் இட்ஸ் பியூர்லி கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ். நம்ம உடம்புல எப்படி சொல்றோம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இ டெஃபிஷியன்சி, சி டெஃபிஷியன்சி, அது விட்டமின் பற்றாக்குறைன்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஏன்னா நிறைய பேர் நேயர்கள் கேட்கறாங்க, சார் இங்கிலீஷ்ல இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல எனக்கு சொல்லணும்னு தெரியல, சடனா அந்த வார்த்தைகள் வந்துடுச்சு. ஏன்னா பிரயோகம் நான் தமிழ் நல்லாவே பிரயோகம் பண்ணுவேன் நான், புரியுதுங்களா. அப்போ வந்துட்டு நம்ம பற்றாக்குறை விட்டமின் ஊட்டச்சத்து பற்றாக்குறை வரும் உடம்புல வந்துட்டு, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் டி, விட்டமின் பின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு டாக்டர்கிட்ட போனா அதுக்கு தகுந்த மெடிசனை கொடுப்பாரு. விட்டமின் இந்த விட்டமின் எடுங்க, இந்த விட்டமின் எடுங்க, இந்த விட்டமின் எடுங்கன்ட்டு. ஸோ அப்ப ஜெம்ஸ்டோன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் மீன்ஸ் மினரல்ஸ். இப்ப நம்ம விட்டமின் டைரக்டா இருக்காது, அந்த மினரல் வந்துட்டு அந்த விட்டமினா மாறிடும். அப்போ ஒவ்வொன்று நம்ம சொல்லுவோம் பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றுல கோரண்டம் இருக்கு, பெரில் இருக்கு, உங்களுக்கு கால்சியம் என்னென்னலாம், கார்பன், டைமண்ட் என்ன கார்பன், புரியுதுங்களா உங்களுக்கு. இது என்ன உங்களுக்கு பவழம் பாத்தீங்கன்னா கால்சியம் தான், சஃபயர் பாத்தீங்கன்னா கொரண்டம். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது என்ன ஆகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ், கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ அப்போ நீங்க தயவு செஞ்சு நேயர்களுக்கு இன்னொரு வாட்டியும் சொல்றேன், பாதகாதிபதி, மாரகாதிபதி, தசாநாதன், எனக்கு வந்துட்டு குரு தசை நடக்குது சார், நான் சுக்கிரனுக்கு போடக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜெம்ஸ்டோனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்துட்டு நான் தெளிவா நேயர்களுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. அதே போல நேயருக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், நிறைய நேயர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கும் சம்டைம்ஸ் உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுது, நிறைய டைம் உடம்பு சரியில்லாம போயிடுது. சம்டைம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லங்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாசம் நீங்க பாத்தீங்கன்னா நான் கால்ஸே அட்டன் பண்ணல. ஸோ ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேயர்கள் தயவு செய்து கால் அட்டன் பண்ணலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டுடுங்க. ஸோ வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டா கண்டிப்பா நான் வந்துட்டு வாட்ஸ்அப் எப்படி இருந்தாலும் நான் பார்த்துடுவேன். நம்ம ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருப்போம், அந்த டைம் நம்ம கால், ஏன்னா ஒரு கால் 2 கால் வந்தா பரவாயில்ல, சம்டைம்ஸ் கால்ஸ் நிறைய வருது. ஸோ நேயர்களுக்கு இது மேல ஒரு வேண்டுகோளே விடுக்கிறேன், தயவு செஞ்சு கால் எடுக்கலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் எடுக்க முடியல அப்படின்னும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க, கண்டிப்பாக நான் உடனடி பதில் அனுப்புவேன்.